ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி சுவையான முளைக்கட்டிய பயிர் நெய் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் குருமா பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் சீரகம், 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயத்து கூடவே ஒரு 10 முந்திரி, ஒரு 1/4 மூடி தேங்காய் அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இப்போ பேனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண 2 உருளைக்கிழங்கு நெய்யிலே 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கணும். ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். நெய் கொஞ்சம் தெறிக்கும்ன்றதுனால இதை மூடி போட்டு வதக்கிக்கணும். 1 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். காரம் ஆல்ரெடி நம்ம 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுவே கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். சப்பாத்தி அதுக்கெல்லாம் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு முளைக்கட்டிய பயிர் சேர்த்துட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தோட சாறு, ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கசூரி மேத்தியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இந்த குருமாக்கு பட்டை லவங்கம் எதுவுமே தாளிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம முளைக்கட்டிய பயிர் சேர்த்துருக்கிறதுனால நடுவில் சாப்பிடும்போது பட்டை லவங்கம்லாம் மாட்டினா நல்லா இருக்காது. இந்த குருமாக்கு நம்ம கொத்தமல்லியை விட கசூரி மேத்தி போட்டோன்னா ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குருமா நல்லா கொதித்து நமக்கு தேவையான திக்னஸ் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய குருமா ரெசிபி இது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இடியாப்பம், தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. முளைக்கட்டிய பயிர் வச்சு இன்னொரு வகையான கிரேவி ரெசிபி நான் ஆல்ரெடி S2C குக்கிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.